Hi friends, welcome back to my YouTube channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம என்னோட ஃபேவரட் மூவிஸ் ஒரு 10 மூவிஸ் தமிழ் சினிமாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸை வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 10 மூவிஸ் நான் உங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த மூவிஸில் எதனால பிடிச்சது, அந்த மூவிஸ் எனக்கு எப்படி ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அந்த மூவிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 10 மூவிஸை வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்காக சொல்ல போகிறேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இது போன வீடியோ வந்து பார்ட் 1, இது பார்ட் 2. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உடம்பு சரியில்லை, அதான் இருமல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. இது நம்ம போன வீடியோவில் வந்து பார்ட் 1ல எனக்கு பிடிச்ச 10 மூவிஸ் நான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். இது வந்து செகண்ட் பார்ட் வீடியோ. நான் 10 மூவி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு மறுபடியும் எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச மூவிஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வீடியோஸும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கணும், யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. தேங்க்யூ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ கால் போயிட்டா நான் ஒரு 10 மூவிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். எதனால எனக்கு இந்த மூவிஸ் பிடிச்சிருக்குன்றதையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கால் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்து சூரரை போட்டு மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அது சூர்யா சார் நடிச்சிருப்பார். அந்த மூவி இப்போ கொரோனா டைமில் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் டேரக்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல மூவி, நல்லா ரீச் ஆன மூவி, நல்லா நேஷனல் அவார்ட்லாம் வாங்கின மூவி அது. ஸோ அந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அந்த மூவி வந்து என் லைஃபோட நிறைய, அந்த மூவியில் வர நிறைய சீன்ஸ், நிறைய இன்சிடென்ட்லாம் வந்து என் லைஃபோட ரியல் லைஃபோட கனெக்ட் ஆச்சு நல்லா. ஸோ அவர் வந்து இப்போ சூர்யா சார் ரொம்ப இப்போ சூர்யா சார் வந்து நல்லா கனெக்ட், அவர் அந்த படத்தில் அவர் கஷ்டப்படுவார். அந்த ஏரோப்ளேன் கம்பெனிக்காக நிறைய அவர் கஷ்டப்படுறது, அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு கடைசியாக அவர் ஜெயிச்சுருவார் அந்த படத்தில். ஸோ அதனால அவரோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அந்த படம் பார்க்கும்போது, அந்த படத்தை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப எமோஷ்னலாக நான் அது கனெக்ட் ஆச்சு எனக்கு கூட. அந்த படம் அவர் எமோஷ்னலாக வந்து நிறைய அவர் பண்ணுற விஷயங்கள், அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ உண்மையாக இருக்காரு, இவ்வளோ நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சாதிக்கிறான், அவர் ஏரோப்ளேன் கம்பெனி எப்படி உருவாக்குறான்றது அந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ அது அந்த மூவியில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக என்ன நான் அவங்க சொன்ன அந்த கருத்தை அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த மூவி நல்லா கமர்ஷியலாகவும் சரி, ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்கிற மூவியாகவும் நல்ல ஒரு ரீச் ஆன மூவி அது எனக்கு ரொம்ப கரெக்ட் ஆச்சு. ஸோ அதனால சூரரை போட்ட மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, என்னுடைய ஃபேவரட் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து ஜெய்பீம் மூவி. ஜெய்பீம் மூவியும் வந்து ஆக்சுவலாக அது ஒரு பெரியவங்க பார்க்கணும், அது ஒரு அடல்ட் மூவி தான். ஆனால் வந்து அது அந்த படம் பார்க்கும்போது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு அந்த படம். அதுவும் வந்து ஆக்சுவலாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு, தேட்டரில் ரிலீஸ் ஆகல. அந்த மூவியும் நல்லா வந்து அந்த மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க எவ்வளோ அந்த மக்களால் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, அதை வந்து அவங்க அப்படியே அதான் ரியலாகவே நடக்கிறத ஒரு படமாக நம்ம கண்ணு முன்னாடி திரையில் காட்டியிருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ இப்படிலாம் வந்து இந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மூவி பார்க்கலாம். அதுவும் நல்ல ஜெய்பீம் படமும் நல்லா ரீச் ஆன மூவி தான். ஸோ அதனால அந்த மூவி ஜெய்பீம் மூவியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மூவி அந்த அவங்க காட்டினது, அவங்க இவ்வளோ இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் நடந்திருக்கா, இவ்வளோ கொடுமைகள்லாம் நடந்திருக்கான்றத பார்க்கும்போது நான் வருத்தப்பட்டு நான் பார்த்த மூவி. ரொம்ப இது மாதிரி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நான் அந்த மூவியை பார்த்தேன். ஐயோ இப்படிலாம் நடக்குது. ஸோ அதனால அந்த மூவி ரொம்ப என்ன பர்சனலாக அது ரொம்ப பாதிச்ச மூவி அது ஜெய்பீம் மூவி. ஸோ அதனால அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி அது ஜெய்பீம் மூவி. அதனால நான் இந்த மூவியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஜெய்பீம் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, என்னுடைய ஃபேவரட் மூவி. வாங்க நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் மூவி எதுன்னு பார்த்துக்கலாம். தேர்ட் மூவி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மூவி. பார்க்கிங் மூவி இப்போ அவிஷ் கல்யாண் சார், எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் நடிச்சிருந்தாங்கல்ல, நல்ல நேஷனல் அவார்டு வாங்கின மூவி. அதுவும் எனக்கு ரொம்ப நல்ல கனெக்டான மூவி அது பார்க்கிங் மூவி. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அந்த படம் கதையே வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அந்த பார்க்கிங் இடம் இல்லாமல் சண்டை போடுறதே ஒரு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அது ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைனை கையில் எடுத்து அது இவ்வளோ பெரிய ஆடியன்ஸுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக கொடுத்ததுங்கிறது பெரிய விஷயம். இது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனை வச்சு இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்த ஒரு மூவி நேஷனல் அவார்டே ஜெயிச்சிருக்கு. இந்த மூவின்றது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். எவ்வளோ சிம்பிளான ஸ்டோரி லைன் உள்ள மூவி நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிருக்குன்றது அது அந்த டைரக்டர் ராம்குமார் சார் பாராட்ட விதமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பார்க்கிங் மூவி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மூவி, ரொம்ப பிடிச்ச மூவி அது. அந்த மூவி
மூவில வந்து இப்போ ஹரிஷ் கல்யாண் சார், ஃபேமஸ் பாஸ்கர் சார் பார்க்கிங்காக இவ்வளோ சண்டை போடுவாங்க. அதுக்கு அடுத்து நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. ஸ்க்ரீன் பிளே திரைக்கதையே ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. ஸோ அதனால அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப கரெக்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து இந்த பார்க்கிங் மூவி ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி எனக்கு. அதனால அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடுறது, அப்புறம் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அதை வந்து அந்த நம்ம ரியல் லைஃப்ல ஒருத்தங்க எப்படி சண்டை போடுவாங்க, ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற ஜனங்களுடைய அந்த மென்டாலிட்டியை வந்து ஒரு டயலாகா ஸ்கிரிப்டா எழுதி அந்த ஸ்க்ரீன் பிளேல இவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போய் அதை நம்ம திரைக்கு காட்டியிருக்காங்கிறது ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது பார்க்கிங் மூவி, நல்லா ரீச் ஆன மூவி. ஸோ அது என்னுடைய தேர்ட் மூவி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த்து எனக்கு என்ன மூவி பிடிக்கும்ன்றதை பார்த்துக்கலாம். ஃபோர்த் மூவி வந்து எனக்கு டாக்டர் மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவா பண்ணாங்க அந்த டாக்டர் மூவி. அது பார்த்தீங்கன்னாலே அந்த மூவில இருந்து ஃபுல்லாகவே சிவகார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சிவகார்த்திகேயன் சாரை நம்ம டைரக்டர் நெல்சன் சார் அந்த படத்தில் காட்டியிருப்பாரு டாக்டர் மூவில. நல்ல 100 கோடி கலெக்ஷன் பண்ண மூவி. நல்லா கோவிட் டைம்ல வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டான மூவி அது. நல்ல பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி டாக்டர். அது ரொம்ப பிடிக்கும். அது எதனால பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அந்த படத்துல அவங்க தொலைஞ்சு போயிடுவாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியோட சிவகார்த்திகேயன் சார் போய் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக கோவா போவாரு. அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரியே அந்த பொண்ணு மாதிரியே நிறைய பொண்ணுங்க வந்து மாட்டிட்டு இருப்பாங்க அந்த கேங் கிட்ட. அவங்களெல்லாம் காப்பாற்றி கடைசி ஒரே ஒரு பொண்ணை மட்டும் அவங்க காப்பாற்றாம விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணுக்காக சிவகார்த்திகேயன் சார் அவர் உயிரையே கொடுத்து வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுவார். ஸோ அதெல்லாம் வந்து அதை பார்க்கும்போது இவ்வளோ படம் இவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்களே, இவ்வளோ வித்தியாசமான கதையாக இருக்குது. ஆனால் இவ்வளோ அவங்க நம்ம படம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆடியன்ஸுக்கு. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். டாக்டர் மூவி சிவகார்த்திகேயன் சார் நடிச்சதுலேயே டாக்டர் மூவி ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி எனக்கு. அதனால வந்து டாக்டர் மூவி வந்து நம்ம ஃபோர்த் பிளேஸில் வச்சுருக்கோம். டாக்டர் மூவி பார்த்தீங்கன்னா வந்து அது நிறைய ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி இருந்தும் அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான மூவி. அது 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் ஆன மூவியாக இருக்குது. சிவகார்த்திகேயன் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு இதான் சிவகார்த்திகேயன் சாருடைய ஃபர்ஸ்ட் 100 crore மூவின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் டாக்டர் மூவி வந்து நல்லா அந்த ஸ்டோரி வைஸ் அந்த படத்தை நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா காமெடியாகவும் இருந்துச்சு, நல்லா என்டர்டெய்னிங்காக ஹியூமரஸாக இருந்துச்சு அந்த படம். நிறைய காமெடி சீன்ஸ்லாம் அந்த படத்தில் இருந்துச்சு. அதனால டாக்டர் மூவி வந்து 4th place. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அதை இருமல் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 5th மூவி எனக்கு பிடிச்ச மூவி வந்து போர் தொழில் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போர் தொழில் மூவி எதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அது அசோக் செல்வன் சார் அண்ட் சரத்குமார் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாங்க. 2 ஹீரோஸ், ஒரு டபுள் ஹீரோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த போர் தொழில் மூவியும் நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. போர் தொழில் மூவி அண்ட் நல்ல பெரிய ஹிட்டான மூவி. 2023 நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன மூவி இது. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேலே ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக கொண்டு போயிருப்பாங்க. காமெடி சீன்ஸ் அவ்வளோவா இருக்காது அந்த படத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா அவங்க அந்த சஸ்பெக்டோட நல்லா வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டோரி லைன் அப்படியே ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக இருக்கும் அந்த படம். இந்த படம் நல்லா வந்து சஸ்பென்ஸாக நல்லா அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக படம்லாம் ரொம்ப பார்க்குற ஆடியன்ஸ் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் அந்த படத்தில் வர அந்த நல்ல ஒரு சக்ஸஸான படம், அது நல்ல ரீச் ஆன படம் அது. ஸோ அதனால் அதை பார்த்தீங்கன்னா நிறைய சஸ்பென்ஸான சீன்ஸ்லாம் அந்த படத்தில் நிறைய இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அசோக் செல்வன் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பாரு, சரத்குமார் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. அண்ட் கடைசியாக வந்து முடிக்கும் போது சரத்குமார் சார் அசோக் செல்வன் சார் 2 பேருமே வந்து சூப்பராக நடிச்சு முடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். எண்டிங் சீன் வந்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க படத்தை. ஸோ அதனால வந்து போர் தொழில் மூவி வந்து ஒரு சூப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவியா. ஸோ நான் பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா போர் தொழில் மூவி இருந்துச்சு. சொன்னால அது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி போர் தொழில் மூவி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர் தொழில் மூவி வந்து 5th place இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் மூவி 6th மூவி எதுக்கு போயிடலாம். நம்ம 6th மூவி வந்து கவின் சார் நடிச்ச டாடா மூவி தான். அது எனக்கு எதனால பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கவின் சார் வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு டெலிவிஷன்லேருந்து இப்போ சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் இப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு.
எனக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் கவின் சார். அவர் நடிச்ச டாடா மூவி வந்து நல்ல ஒரு ஹிட்டான மூவி. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு நல்ல ஹிட்டான மூவி. அவருக்கு தேட்டரிக்கலாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸான மூவி அது டாடா மூவி. ஸோ அந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும்னா வந்து அவர் இப்போ வந்து ஒரு டாடாவா வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறாருன்னா ஒரு அப்பாவா வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்னு. ஸோ அவர் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் கவின் சார். அதனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி யதார்த்தமாக நடிச்சு இவ்வளோ நல்ல கேரக்டர்ல ஒரு நல்ல ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா வந்து அவரால் எவ்வளோ சூப்பராக அவர் பெஸ்ட்டை அவர் கொடுத்து கவின் சார் வந்து அவருடைய பெஸ்ட்டை வந்து டாடா மூவியில் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால வந்து டாடா மூவி வந்து எனக்கு நல்ல ஒரு ஃபேவரட்டான மூவி எனக்கு. ஸோ டாடா மூவி வந்து எனக்கு இப்போ வந்து 6th பிளேஸ்ல இருக்கு. நல்ல ஹிட்டான மூவி, நல்ல சக்ஸஸான மூவி. ஸோ கவின் சார் நல்லா நடிச்சிருப்பாரு, நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அந்த படத்துக்காக. ஸோ அதனால அவருடைய நடிப்புக்காக அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால டாடா மூவி வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி 6th பிளேஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் 7th மூவி போயிடலாம். 7th மூவி வந்து குட் நைட் மூவி தான் இருக்கு. நம்ம ஜெய்பி மணிகண்டன் சாரோட குட் நைட் மூவி. அந்த மூவி நான் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படமும் நல்ல சக்ஸஸ் ஆன மூவி அது. அந்த மூவியோட அதோடைய கதைக்களமே வந்து நல்லா தூங்கும்போது குரட்டை விடுறதே ஒரு கதைக்களமாக வச்சு எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. தூங்குறதே வந்து ஒரு கதைக்களமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் அவர் தூங்கிட்டே இருக்கும்போது அவர் குரட்டை விடுறதுனால அவருக்கு ஹீரோக்கும் நடக்கிற இந்த சண்டைகளையே வச்சு படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த மூவி நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பராக ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு நல்ல ஒரு சக்ஸஸான படம் அது. ஸோ நிறைய பணம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கொடுத்த பட்ஜெட்ல அந்த படத்தை சாலிடா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. அந்த லோ பட்ஜெட்ல ஒரு பெரிய ஒரு சாலிடா ஒரு படமா வந்துருந்துச்சு அது குட் நைட் மூவி. ஸோ அதனால குட் நைட் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது. நல்லா அதில் வர அந்த சீன்ஸ்லாம் இன்சிடென்ட்லாம் வந்து கனெக்ட் ஆச்சு, ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆச்சு, நல்லா ஃபேன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆச்சு அந்த படத்தில் வர சீன்ஸ்லாம். ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குமே, அதே படத்தில் காட்டியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் வந்து அந்த படத்தை வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு நான் சொல்லப்படலாம். ஸோ அதனால வந்து குட் நைட் மூவி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி அது. ஸோ அதனால அது ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. அது 7th பிளேஸ் இருக்கு. ஸோ 8th மூவி என்னன்னு பார்த்தோம்னா 8th மூவி வந்து இது ஒரு கமர்ஷியல் மூவி. இது மாநாடு மூவி தான். எஸ்டிஆர் சிம்பு சாரோடைய மாநாடு மூவி. எனக்கு சிம்பு சார் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் என்னுடைய பெரிய ஃபேன். அவருக்கு ஆக்சுவலாக வந்து அவர் கெரியரே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இது சொல்லலாம் மாநாடு மூவி. நல்ல ஒரு டைம் லூப்ல வந்து ஒரு சயின்டிஃபிக் மூவியில ஒரு பாலிடிக்ஸோட வந்து ஒரு மூவி வெங்கட் பிரபு சார் கொடுத்துருக்காரு. அந்த மூவியில வந்து அவர் அதில் வர சீன்ஸ்லாம் அந்த எடிட்டிங்ல தான் அது வந்து அந்த மூவி எப்படி எடிட்டிங் பண்ணாங்க அந்த சீன்ஸ் வந்து அவர் முடிச்சு போய் அந்த மாநாடு தடுக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அந்த மூவி எடிட்டிங் வைஸ்ல ஒரு நல்ல மூவி அது. ஸோ அந்த மூவி எடிட்டர் தான் வந்து எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மூவியை எடிட் பண்ணாருன்றத அவரை பாராட்டணும் நம்ம அந்த படத்தோட எடிட்டரை. ஸோ அதனால எடிட்டர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மூவியோட அந்த எடிட்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மூவியில. ஸோ மாநாடு மூவி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. அது கமர்ஷியல் மூவி, அதனால அது நல்லா அந்த படத்தில் வர அந்த டைம் லூப் சீன், அந்த ஃபைட் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால நல்லா அதுவும் சக்ஸஸ் ஆன மூவி, நல்லா ரீச் ஆன மூவி மாநாடு மூவி, நல்லா ஹிட்டான மூவி. ஸோ அதனால மாநாடு மூவி என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. அது 8th பிளேஸ் இருக்கு. ஸோ 9th மூவி என்னன்னு போயிடலாம். 9th மூவி வந்து எனக்கு திருச்சிற்றம்பலம் மூவி ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார் நடிச்சிருப்பாரு. இவரு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஹிட்டான மூவி. அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மூவி எதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மூவியில் வர சீன்ஸு அதில் வந்து அதில் இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் வர சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம எங்கேயோ நம்ம பார்த்தா மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எது நல்லா ஆடியன்ஸை அந்த படத்தில் வர சீன்ஸ் அந்த மூவியே வந்து ஆடியன்ஸை பார்த்தா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அந்த மூவி. அதனால வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்சி போயிடுச்சு. அது என்ன ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அந்த மூவியில் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த மூவி சக்ஸஸ் ஆன மூவி ஆயிடுச்சு. அந்த மூவி எனக்கு எதுக்காக பிடிக்கும்னா அவர் தனுஷ் சாரோடைய அவர் பண்ணுறது அவருக்கு அந்த படத்தில் அவர் ப்ரப்போஸ் பண்ணுவார் நிறைய ஹீரோயின்லாம். ஏன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ அதனால தனுஷ் சாருக்காக எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் பண்ணுற ரொம்ப கஷ்டப்படுவார். ஃபுட் டெலிவரி பாயாக தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து அவர் படுற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அந்த படத்தில் அவர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ அதனால திருச்சிற்றம்பலம் என்னுடைய ஃபேவரட் மூவி வந்து அது நல்லா கனெக்ட் ஆச்சு கூட, என் லைஃப்ல ஏன் கூட கனெக்ட் ஆச்சு அந்த படம். அதனால தான் எனக்கு அது ஃபேவரட் மூவியாக இருக்குது திருச்சிற்றம்பலம் மூவி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10th மூவி போயிடலாம். ஸோ இதான் லாஸ்ட் மூவி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10th மூவி வந்து டான் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அந்த மூவி எதுக்காக டான் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அது நிறைய ரீசன்ஸ் இருக்கு.
ஏன்னா வந்து அந்த என் லைஃபோட கனெக்ட் ஆச்சு. அதில் சொல்லுவாங்கல்ல, அந்த சூரி சார் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, இங்கே எல்லாரும் மற்றவன் வாழ்க்கையை தான் வாழ்றான், அவன் யாரும் தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் நிஜமாலே அது எனக்கு ரொம்ப பாதிச்ச டைலாக். அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, லைஃபோட கனெக்ட் ஆச்சு. வந்து ஒரு சின்ன அந்த டான் பிரதர் சிவகார்த்திகேயன் சார் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் கண்டுபிடிச்சு அதில் நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகலான்றதை நோக்கி அந்த மூவியில் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப என் கூட கனெக்ட் ஆச்சு, ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. நான் இப்போ சொன்ன இந்த 10 மூவிஸ்லேயே இந்த டான் மூவி தான் ரொம்ப என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் மூவியாக இருந்துச்சு. டான் மூவி அது எனக்கு கூட ரொம்ப கனெக்ட் ஆச்சு, டான் மூவி. ஸோ அதனால் அது டான் மூவி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவி. எனக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த 10 மூவிஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி இந்த டான் மூவி தான். ஸோ மற்ற மூவிஸும் எனக்கு அதுவே ஃபேவரட் மூவி தான். ஆனால் ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் மூவினா அது டான் மூவி தான். ஸோ அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அதில் ஒரு சிவகார்த்திகேயன் சாருடைய அவர் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப ஏன் ரியல் லைஃபோட என் கூட வந்து அது ரொம்ப பாதித்த விஷயங்கள். அதனால தான் எனக்கு டான் மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் வந்து 10 மூவிஸ் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3 வந்து நம்ம இன்னும் வேறு 10 வீடியோஸ் வந்து நம்ம எனக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.